Hello friends, welcome back to our channel Sundays for Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது நீங்க தமிழ்லயே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் நிறைய பார்த்து அப்படிதான் சொன்னேன். நிறைய இந்த சென்ஸ் ஒரு ஷார்ட் டைம் தான் இருந்தது. பழைய மிக்ஸி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் டைம் தான் இருந்தது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி அது இது இந்த பிராண்டில் எது பெஸ்ட்டு, இந்த பிராண்டில் எது பெஸ்ட்டு, அது மாதிரி நிறைய பார்த்து தான் வாங்கினேன். நான் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்லேயுமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதோட ப்ராப்பர் ரிவ்யூ போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே அதில் இருக்க நிறை குறைகள் தெரிய வரும். ஸோ அதனால அதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட என்னென்னலாம் வருது, அதில் எதெல்லாம் ஒர்த், அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் வந்து மிக்ஸி வாங்கும்போது சில கன்சிடரேஷன்ஸ்லாம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ஏன் நான் அப்படி யோசித்தேன் அப்படின்ற விஷயம்லாமும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது மிக்ஸி வாங்க போகிறீங்க அப்படின்னா அது அந்த பாயிண்ட் எல்லாமும் திங்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நிஜமாவே ஒர்த்தாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு லாங் லைஃப், அது அந்த மிக்ஸி வந்து முடிகிறப்ப, அதோட லைஃப் டைம் முடிகிறப்ப நம்மளுக்கு இந்த அப்பாடா இவ்வளோ நாள் சூப்பராக உழைச்சிது அப்படி இருக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ தான் வாங்கணும், அதுக்குள்ளேயே வீணாயிடுச்சு அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் காசு போட்டதுக்கான அந்த ஒரு திருப்தி இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மிக்ஸி வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து பேனசோனிக் பிராண்டு MX-AE475 அப்படின்ற மாடல் தான். நான் வந்து இந்த மெட்டாலிக் சில்வர் அந்த கலர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர்ஸும் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து மெட்டாலிக் கலர் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நானும் அப்போ தான் போனோம், அப்போவும் மெட்டாலிக் கலர் சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து அதுக்கு போயிட்டோம். பட் இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அது போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், குட்டி ஜாரு. இதில் வந்துட்டு டோட்டலாக வந்து 3 மிக்சிங்கான ஜாரு, அது இல்லாமல் ஒரு ஜூஸர் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும். பட் நம்ம அந்த ஜூஸர் எக்ஸ்ட்ராக்டரையும் மிக்ஸி ஜாராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து அப்படி கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான், இந்த குட்டி ஜாரு. இது வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த குட்டி ஜாரை பொறுத்த வரைக்கும் க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இதில் வந்து இந்த லாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா லிட்டுமே நீங்கள் லாக் பண்ணணும். அண்ட் அந்த மிக்ஸி பாட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடையுமே லாக் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிரைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் மோரோவர் இது லாக்டுன்றனால நம்ம இதை போட்டுட்டு பக்கத்தில் தான் பிடிச்சிட்டே நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இதில் வந்துட்டு எப்படி லாக் பண்ணணுன்றது வந்து ஒவ்வொரு ஜார்லையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. டு செட் த ஜார், டர்ன் டு லாக், டர்ன் டு அன்லாக், அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குட்டி ஜார் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 to 250 கிராம் கிட்ட பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 100 கிராம்ஸ்லேருந்தே நீங்கள் போட்டு அரைக்கலாம், ஏன்னா இது நல்லாவே அரைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல விஷயம், இது வந்து 750 வாட்ஸு. ஸோ இதான் அது. அதுக்கு அடுத்தது இந்த சைஸ் ஜாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 கிராம்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக தெரில. மேபி 700 கிராம்ஸ் வரைக்கும் கூட பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. அண்ட் இதுலேயுமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த எப்படி வந்து லாக் பண்ணோம் அப்படின்றது அது எல்லா ஜார்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேட் வந்து ஆக்சுவலி எனக்கு இதில் என்னென்னா, இது நல்ல ஸ்டர்டியாக இருக்குது இது. அதே மாதிரி பிளேடும் நல்ல திக்கு அண்ட் நல்ல ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால இது வந்து நல்லா இருக்குது. அந்த அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கீழே இருக்கு இல்லையா அந்த புஷ்ன்னு சொல்லுவாங்களா, ஸோ இது வந்து அந்த 6 இது வச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இல்லை. ஸோ அதனால லைஃப் வரும், அதுக்கு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. இதுதான் நம்மளோட தேர்ட் ஜாரு. இந்த ஜார்லையுமே ஆஸ் யூஷுவல் இது போட்டிருந்தது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து சும்மா தோசை மாவுலாம் நம்ம அரைப்போம் இல்லையா,
ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் நம்ம அரைப்போம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதில் கூட பண்ணிக்கலாம். பெருசாக வேற எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா ஜார்லையுமே அதே தான், சைஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குவாலிட்டி வந்து வேற லெவலில் வந்து இந்த ஜூஸரோட எக்ஸ்ட்ராக்டரோட நான் எக்ஸ்ட்ராக்டரை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ராக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜூஸரை கூட நம்ம வந்துட்டு நார்மல் கிரைண்டர் ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ராக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே சேம் டைப் லாக் சிஸ்டம் தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் குட்டி பிளேடாக இருக்கும், ஆனால் ஷார்ப் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதில் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் இதில் வந்துட்டு எம்எல் மெஷர்மெண்ட்டும் இருக்குது. நார்மலாக நம்ம ஜூஸ் அடிக்கிறோம், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இல்லை ஏதாவது குட்டியாக நம்ம ஏதாவது அடிக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேணும் அப்படின்றப்ப we can go with this. இது இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து இப்படி போட்டோம்னா நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ போடுறப்ப ஜூஸஸ் எல்லாமே வெளில கலெக்ட் ஆயிடும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே கலெக்ட் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கு. பாக்கி 3 ஜாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஒரு மாதிரி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஆனால் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, திக்கா அந்த மாதிரி இருக்கு. அதனால ஓகே, இட்ஸ் நாட் என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கனால எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்ததுலாம் ட்ரெய்லர் தான், இப்போ பார்க்க போகிறது தான் மெயின் பிக்சர். பட் இதே நல்லா உட்காந்துட்டே இருக்க முடியாது, நான் எந்திரிச்சு போய் எடுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த மிக்சர் ஜாரு, ஓகே இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப வந்து குட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு காம்பேக்டான மாடல் தான். ஸோ ஆனால் ஹெவி வெயிட்டு, செம்ம வெயிட் இந்த மோட்டருக்கு வந்து 5 years வாரண்ட்டி அண்ட் ஹோல் ப்ராடக்ட்க்கு வந்து 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்துட்டு இந்த பிராண்டோட நேமு, அதுக்கப்புறம் மாடல் நேமு எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. 750 watts இது. அண்ட் இங்கே வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறமா வந்து இது பல்ஸ் மோடில் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான பட்டன், அதுக்கப்புறமா 1 2 3ன்னு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் லெவல்ஸுக்கு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா எல்லா மிக்சிலையும் இருக்க மாதிரி அந்த ரீசெட் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆனால் நம்ம பண்ணுறதுக்காக. அந்த பிளாக் அண்ட் ரெட்டு சொன்னோம் இல்லையா, ஸோ இங்கே எங்கெல்லாம் சில்வர் கலர் வந்திருக்கோ அங்கெல்லாம் பிளாக், இல்லைனா அங்கெல்லாம் ரெட், அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு மிக்சியை காமிச்சிட்டேன், ஜாரியும் காமிச்சிட்டேன், பட் அதோட லிட்டை காமிக்கணும் இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் காமிக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் பார்க்கலாம். இது கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் இந்த இடத்துல லாக் ஆகிக்கும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி புல் பண்ணால் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இதுதான் எல்லாத்துக்குமே ப்ராசஸ்ஸு. நான் வந்து என்னென்ன லிட்டுன்றது மட்டும் காட்டிடுறேன் கடகடன்னு. ஸோ ஒரு லிட்டு வந்து இந்த மாதிரி, அடுத்த லிட்டு வந்து இந்த மாதிரி. இது வந்து அந்த ஜூஸருக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்க லிட்டு இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இது எப்படி கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு அக்சசரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். நான் அதை என்னன்றதை காட்டுறேன். அண்ட் இதுவுமே இதேமாதிரி சேம் சைஸ் தான். அண்ட் நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணி இப்படியேவும் அதை போர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த இதில் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு இதில் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் லுக் வைஸ் இதுக்கு வந்து ஒரு 10 out of 9 என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா பார்க்க செம்மையாக இருக்குது. எனக்கு இதில் வந்து ஏன் நான் வந்து அந்த பேலன்ஸ் 1.5 கம்மி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். எனக்கு வந்து கீழே வேக்யூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா ஷேக் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் நான் இதை இன்னும் யூஸ் பண்ணல. இது வைப்ரேட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. மேபி அது இருந்தால் இன்னும் ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மேபி இது வந்துட்டு அதுக்கப்புறமும் வைப்ரேட்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தது ரிவ்யூ வீடியோ சொல்கிறப்ப இல்லை ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மேபி நான் போஷ்லலாம் பார்க்கும்போது இதே குவாலிட்டிஸ் இருக்க ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 6000 ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடுச்சு. பட் ஸ்டில் இந்த பிராண்டில் வந்து இது நியர்லி 8000 வந்துடுச்சு. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ற பார்க்குறப்ப எனக்கு என்ன மேஜராக தெரிஞ்சது அப்படின்னா இவங்க 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. நான் போஷில் பார்த்தது வந்து 2 years வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து பரவாயில்ல இது போய்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். பட் ஸ்டில் மேக்ஸிமம் எல்லாமே சேமாக இருக்குது. பட்
ஏன் இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரே காரணத்தினால நான் வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறேன். பட் லுக் வைஸ் வந்து ஆக்சுவலி இது நிஜமாவே நல்லா தான் இருக்குது. 8.5 தான் கொடுக்குறேன் லுக் வைஸில். அண்ட் ப்ரைஸ் வைஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுலேயும் எல்லாமே இருக்குது, அதுலேயும் எல்லாமே இருக்குது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தது வந்து அந்த வேக்யூமும், இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ அது வந்து எனக்கு ஏன் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேக்கேஜிங்கும் நல்லா தான் இருந்துச்சு, ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரோம். மேபி ஆன்லைன்லேருந்து வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் அது இன்னுமே வந்து எல்லா இடத்தையும் ப்ராப்பராக அந்த தெர்மோகால் வச்சு கவர் பண்ணிலாம் வச்சுருக்கனால ஆப்வியஸாக அது நல்லா தான் வரும். அதனால இதோட பேக்கேஜிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் கலர் வைஸில் பார்க்க போனால் எனக்கு வந்து 3 கலர் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க. மேபி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட கிச்சன் வந்து ஒவ்வொரு தீமில் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்காகவும் மேட்ச் பண்ண கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த மெட்டாலிக் சில்வரும் பிளாக்கும் வந்துட்டு go with everyone, I mean go with every color, right? அதனால வந்துட்டு மேபி இந்த கலர்ஸ் வந்து எல்லாத்தோட மேட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கப்புறமா அதோட ஹேண்டில் பண்ணுறப்ப அதோட ஸ்டர்டினஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குன்ற ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், நிறை குறைகள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.